ஹாய், வெல்கம் டு தகவல் சேவை. வேளாண் சார்ந்த இயந்திரங்கள் நீங்கள் மானியத்திலே அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு நிதியாண்டும் மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் தராங்க. நீங்கள் மொபைல் மூலியமாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அனைத்துமே நீங்கள் மொபைல்லே அப்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே டைரக்ட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே மேலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய கேட்டகரி வரும். ஃபார்மர்னு இருக்க பாருங்கள், அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னே இதில் நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆதார் ஐடி ப்ரூஃபு, பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ, லேண்டு டீட்டெயில்ஸு, நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிரைவிங் லைசன்ஸில் ஓட்டர் ஐடி, இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 6 ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நீங்கள் எடுத்து வச்சுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அது க்ளோஸ் கொடுத்துட்டு இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆதார் நம்பர் வச்சு செக் பண்ணலாம், மொபைல் நம்பர் வச்சு செக் பண்ணலாம், நேம் வச்சும் செக் பண்ணலாம். நீங்கள் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் இருக்கான்னு ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். இதில் எல்லா ஸ்டேட்டும் வரும். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் ஆதார் நம்பரில் ரிஜிஸ்டர் இருந்தால் ஷோ ஆகும். அப்படி ரிஜிஸ்டர் இல்லைன்னா இந்தமாதிரி நாட் ஃபவுண்ட் வரும். இந்தமாதிரி நாட் ஃபவுண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லாகின் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கு ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள். சப் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் வட்டம் செலக்ட் பண்ணிக்கங்க. கிராம பெயர், உங்கள் ஐடி ப்ரூஃபில் என்ன வில்லேஜ் நேம் இருக்கோ அந்த வில்லேஜ் நேமே செலக்ட் பண்ணிக்கங்க. நேம் ஆதாரில் எப்படி இருக்கோ நேம் அந்தமாரி என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் ஆதார் கார்டில் அந்த ஃப்ரண்ட் பேஜில் நேம் எப்படி இருக்கோ நேம் அந்தமாரி என்ட்ரு பண்ணுங்கள். மாற்றி என்ட்ரு பண்ணாதீங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஆனா பெண்ணா சூஸ் பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதில் சேம் அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். அந்த இயர் மேலே கிளிக் பண்ணால் இயர் மட்டும் ஷோ ஆகும். இயர் செலக்ட் பண்ணிக்கங்க. மந்த் அதுமாதிரி செலக்ட் பண்ணி டேட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் கேட்டகிரி ஓபிசியா, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் வரும். நீங்கள் இதில் எந்த கேட்டகிரி வரீங்களோ செலக்ட் பண்ணிக்கங்க. லேண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் 2 ஏக்கராக்கு மேலே இருந்தால் மொதல் ஆப்ஷனும், லாஸ்ட் ஆப்ஷன் 1 ஏக்கர்லேருந்து 2 ஏக்கராக்குள்ளே இருந்தால் ஸ்மாலு, அந்தமாதிரி 3 கேட்டகிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கேட்டகிரி வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கங்க. மெயினாக அந்த ரெட் கலர் ஸ்டார் ஐக்கான் ஒருத்தர் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு ரிஜிஸ்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். உங்கள் ஆதார் நம்பர் பேஸ்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அதில் இருக்க நேம் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணால் ரிஜிஸ்டர் வித் கன்சென்ட் அதை நீங்கள் கொடுக்கலாம். வித்தவுட்னு இல்லாட்டா வித் நீங்கள் ரிஜிஸ்டர் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 2த்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் க்ரீன் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ஆதார் லிங்க் பண்ணி ஓடிபி வரும். எல்லோ கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ஓடிபி வராது. நீங்கள் அது மெயினாக பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான ரிஜிஸ்டர் யூசர் ஐடி ஷோ ஆகும். இந்த யூசர் ஐடி நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. லாகின் ஐடி அந்த ரிஜிஸ்டர் யூசர் ஐடி தான். அது நீங்கள் நோட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான். செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா சைனிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இதில் நிறைய கேட்டகிரி வரும். இதில் ஃபார்மர்னு இருக்குது பாருங்கள், அந்த ஃபார்மர் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே லாகின் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். லாகின் ஐடி நோட் பண்ணிங்களா, டிஎன் அந்த ஷோ ஆனிச்சுலாம் அந்த மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் டேட் ஆஃப் பர்த்தும் அந்த கேப்ஸா என்ட்ரு பண்ணுங்கள். அதில் கொடுத்துருக்க மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சைனிங் இருக்குது பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ரௌசரில் நீங்கள் யூஸ் பண்ணலான்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் கொடுத்துருங்க.
நீங்கள் க்ளோஸ் உங்களோட நேம், உங்களோட ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர் அது வந்து ஷோ ஆகும். நீங்கள் எடிட் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது எடிட் பண்ணிக்கங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்மர் டீட்டெயில்ஸ்னு வரும். அதுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட பேங்க்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாரி இருக்கும். ஆட் பேங்க் டீட்டெயில்ஸுக்கு பாருங்கள், அதுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. பேங்க் நேம் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் நேமும் பிரான்ச் நேமும் நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அதாவது நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு அது என்ட்ரு பண்ணி டைரெக்டாக கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஐஎஃப்எஸ்சி கோடு என்ட்ரு பண்ணோடனே உங்களோட பேங்க் நேமு, பிரான்ச் நேமு, டிஸ்ட்ரிக் எல்லாம் வரும். நீங்கள் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டில் நேம் எப்படி இருக்கோ உங்கள் நேம் அந்த மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். மாற்றி என்ட்ரு பண்ணாதீங்க. அந்த பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வரும். அதில் எப்படி வருதோ அந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் புக் வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். சூஸ் ஃபைல்னுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு சப்மிட்னுக்கு பாருங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் அந்த பேங்க் புக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஆட் பண்ணுறது 100 KB தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்து ஆட் ஆகுது, அதுக்கு தான் ஷோ ஆகுது. அது கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு பேங்க் திரும்பி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகும். 100 KB இருக்கிற மாரி பாருங்கள் அந்த பேங்க் ஃப்ரண்ட் பேஜ். இந்தமாரி பேங்க் ஆடு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். வந்தவுடனே அது க்ளோஸ் கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இருக்கும். லைட்டாக நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஷோ ஆகும். ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேமு, பிரான்ச் நேமு, அக்கௌண்ட் நம்பரு. நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்டு டீட்டெயில்ஸ், ஆடு லேண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நிலம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆடு லொக்கேஷன், அதாவது டிஃபால்ட்டாக அட்ரஸ் நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே அட்ரஸில் லேண்ட் இருந்துச்சுன்னா அதை மொதல் ஆப்ஷன் ஆடு கிளிக் பண்ணுங்கள். செகண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்ட் வந்து வேறு இடத்துல இருக்கும், உங்கள் அட்ரஸ் வந்து வேறு இடம் இருக்கும். அதனால் அட்ரஸ் வந்து நீங்கள் அதே ஆடு கொடுக்காதீங்க. லேண்டு எந்த அட்ரஸில் இருக்கோ அது வந்து ஆடு கொடுங்க. இப்போ லேண்டு வேறு ஏரியாவில் வேறு கிராமத்தில் இருந்துச்சுன்னா செகண்டாக இருக்குது பாருங்கள் ஆடுன்னு, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை மொதல் ஆப்ஷன்லேயே அட்ரஸ்லேயே உங்கள் லேண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மொதல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு இதில் இருந்துச்சுன்னா அதர் லொக்கேஷன் தான், நீங்கள் அதை செக் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கங்க. மெயினாக உங்கள் லேண்டு எதில் இருக்குதுன்னு மெயினாக நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. டிஸ்ட்ரிக், பிளாக், வில்லேஜ் நேம். நெக்ஸ்ட்டு உங்களோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்வே நம்பர், அந்த சர்வே நம்பரில் உட்பிரிவு எண் வரும், 1A 2B அந்த மாதிரி வரும். அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கங்க. லேண்டு எவ்வளோ நீங்கள் ஏக்கராக இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சூஸ் ஃபைல் இருக்க பாருங்கள், உங்களோட லேண்டு இது வந்து அதை அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் லேண்ட் டீட்டெயில்ஸ் இருக்க பாருங்கள், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்டு ஆடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இது நீங்கள் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு லைட்டாக நீங்கள் ஸ்வைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் சர்வே நம்பர், உட்பிரிவு எண், லேண்ட் எத்தனை ஏக்கரா, டிஸ்ட்ரிக் எல்லாம் நேம் எல்லாமே வரும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இன்னும் உங்கள்கிட்ட சர்வே நம்பர் இருந்தால் சேம் அதே தான். மேலே வந்து நீங்கள் வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர், உட்பிரிவு எண், பரப்பளவு எவ்வளோ அது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க. மெயினாக நீங்கள் கொடுக்கும்போது இந்த லேண்டு மெயினாக கொடுங்க. ஏன்னா லேண்டு வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த மானியம் கிடைக்கும். அதனால் லேண்டு கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துங்க. நீங்கள் எத்தனை லேண்டு இருந்தாலும் நீங்கள் கொடுத்துங்க. இந்தமாதிரி சர்வே நம்பர், உட்பிரிவினை என்ட்ரு பண்ணி அதுக்கான அந்த சிட்டா வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்டு வந்து ஆட் ஆயிரும். அது மெயினாக நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடு ஃபேமிலி டீட்டெயில்ஸ், ஆடு டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் முதல்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அதாவது டாக்குமெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டோ, லேண்டோட அந்த சிட்டா, நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அந்த ஸ்மால் ஃபார்மர் இருந்தால் அது அந்த சிறு குறு விவசாய சான்று இருந்தால் நீங்கள் அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லா ஆவணங்களும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாமே 100 KB தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு
எல்லாம் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அப்லோடுன்னு இருக்குது பாருங்கள். அந்த அப்லோட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த ஆவணங்கள் எல்லாமே வந்து அப்லோட் ஆகும். நீங்கள் டச் ஆகலனா லைட்டாக ஜூம் பண்ணி நீங்கள் அந்த அப்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிரும். நீங்கள் கொடுத்த ஆவணங்கள் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஃபோட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு, சிட்டா, அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஆட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தில் அப்பா, அம்மா இல்லை அப்பா பேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் பசங்களோட ஆதார் நம்பர் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கான ஆதார் நம்பரும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அது வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. ஒய்ஃபோட நேம் கூட நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஒய்ஃபோட ஆதார் நம்பர் ஆனா பெண்ணா சூஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்டகிரி வராங்க, ஒய்ஃபா, சன்னா, ஹஸ்பண்டா, டாக்டரா, ஃபாதரா, இதில் ஒவ்வொரு கேட்டகிரியாக வரும். அவங்க எந்த கேட்டகிரி வராங்களோ உங்களுக்கு என்ன உறவுமுறை, அதாவது யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என்ன உறவுமுறை வருமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏஜ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபேமிலி டீட்டெயில்ஸுங்க பாருங்கள். அதை ஆட் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்தமாரி ஆட் ஆகும். அவங்களோட ஏஜ், அவங்களோட நேமு, ஆதார் நம்பர். நீங்கள் தப்பாக ஆட் பண்ணிட்டாலும் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிவிட்டு கூட புதுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஒவ்வொருத்தராக உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஆனால் பெண்ணா சூஸ் பண்ணி சப்மிட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பிரிண்ட், அதாவது நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன கொடுத்தீங்களோ அது வந்து நீங்கள் பிடிஎஃப்பை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார்மேட் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். அவரோட டேட் ஆஃப் பர்த், அவரோட ஃபோட்டோ எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபேமிலி டீட்டெயில்ஸ், ஃபேமிலி எத்தனை பேர் ஆட் பண்ணிங்களோ அவங்களோட ஆதார் நம்பர், ஏஜ் எல்லாமே ஷோ ஆகும். பேங்க் டீட்டெயில்ஸ், லேண்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ மானியத்துக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலான்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்தோடனே ஆட் வியூ அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண அப்ளிகேஷன் சிங்கிள்னு இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த கேட்டகிரி அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிட்டு மேலே கொடுத்துருப்பாங்க ரிஜிஸ்டர் நியூ அப்ளிகேஷன், அந்த நேமுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். அந்த நேம் கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா இயர் கொடுத்துருப்பாங்க, கரண்ட் இயர் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரண்ட் இயருக்கு வந்து நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் கிராமத்துக்கு அது எலிஜிபிள் இருக்கான்னு இயரை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் லேண்டு லொக்கேஷன். லேண்டு தான் மெயின். நீங்கள் எந்த லேண்டு கொடுக்குறீங்களோ அந்த லேண்டுக்கு, அந்த கிராமத்துக்கு அது எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு அது வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதுக்கு தான் லேண்டு லொக்கேஷன் கொடுக்கும்போது மெயினாக பார்த்து கரெக்டாக கொடுத்துங்க. அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகலன்ட்டு அதுக்கான இது விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் அதாவது ஸ்டேட் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை. நீங்கள் ஒவ்வொரு இயரை கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கரண்ட் இயர் வரலன்னா நீங்கள் முந்தைய ஆண்டு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து ஷோவை தான் பாருங்கள். இந்தமாரி ஒவ்வொரு வருஷமாக கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சில கிராமங்கள் வந்து எலிஜிபிள் கிடைக்கும், ஒரு சில கிராமத்துக்கு வந்து எலிஜிபிள் இருக்காது. அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு வருஷமாக மாற்றி பாருங்கள். எந்த வருஷத்துக்கு எலிஜிபிள் இருக்கோ அந்த வருஷத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த கிராமத்துக்கு வந்து எலிஜிபிள் இல்லை, அதனால் அது வந்து ஷோ ஆகலை. நீங்கள் உங்கள் கிராமத்துக்கு எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. அவங்க கிராமத்தில் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.